முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிங்காநல்லூர் பகுதி 2 54வது வார்டு செயலாளர் ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் சிங்காநல்லூர் பகுதி 2 செயலாளர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் சிங்கை மு சிவா முன்னிலையில் நீலிகோணம்பாளையம் தாமோதரசாமி லே அவுட் பகுதியில் இ சேவை மையம் மற்றும் புதிய வட்டக்கழக அலுவலகத்தை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் திறந்து வைத்து சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் தளபதி இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆடிட்டர் சசிகுமார், மூமாசா முருகன், பகுதி செயலாளர் எஸ்.எம். சாமி, பகுதி துணை செயலாளர்கள் திராவிடமணி, கஸ்தூரி அருண், பகுதி பொருளாளர் சம்பத்குமார், பகுதி அவைத்தலைவர் சின்னசாமி, வார்டு செயலாளர்கள் இளங்கோவன், ராஜேந்திரன், சபரி தன்ராஜ், குமார், வார்டு துணை செயலாளர் ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் தனபால், 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்கியம் தனபால், மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் தனபால், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் லாரா பிரேம்தேவ், துரை பிரவீன்குமார், இப்னு மசூத், பகுதி இளைஞர் அணி மதன்குமார், மனோஜ், சம்பத்குமார், போனஸ் பாபு, மகேந்திரமணி, தண்டபாணி, ஜம்பு, மாவட்ட வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் லட்சுமணன், மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் உதயகுமார், கழக பிரதிநிதி செந்தில், தம்பு, வடவள்ளி, ஹரி, வார்டு இளைஞர் அணி ஜெகதீஷ், திருவேங்கடசாமி, மணிகண்டன், ரமேஷ், பிரகாஷ், ரங்கநாதன், மனோஜ், கார்த்திக், ஆட்டோ சண்முகம், டன் பழனிசாமி, அரவிந்த், கதிரவன், முத்துவேல், ஆயில் வெங்கடேஷ், தங்கவேலு, திருமுருகன், செல்வராஜ், அகமதுபாய், செல்வராஜ், வெங்கடசுப்பு, ரமேஷ், கண்ணையன், பாக்யலட்சுமி, சௌந்தர்யா, குகன், ஸ்ரீஜித், குட்டிப்புலி, கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தேவநேரத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் 190% வாக்குறுதிகளை இன்றைக்கு நம்முடைய கழகத்தினர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மகளிருக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமைத் தொகை 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை வருகின்ற செப்டம்பர் திங்கள் அண்ணா பிறந்த நாள் அன்று அந்த தொகையை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நம்முடைய தலைவர் ஏற்கனவே அரசாணையாக வெளியிட்டு யார் யாருக்கெல்லாம் அந்த தொகை வழங்கப்படுகிறது என்ற அதற்குண்டான விவரங்கள் எல்லாம் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நியாயவிலை கடைகளிலும் அந்த ரூபாய் 1000 உரிமைத்தொகை வழங்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமைத்தொகை வழங்கக்கூடிய நிறுவனங்களை பெறக்கூடிய பணிகள் தமிழகத்தில் துவக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகளில் மக்களுக்கு உதவி செய்து உருவாக்கி மிகச்சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அத்தனை பேரையும் நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்.